the Lamb's Book of Life. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, June 3, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Morning, friends. It was kind of surprising for me to be here today. I wasn't expecting to be here. I was going to be down in Kentucky. And a very dear friend of mine got terribly sick, our brother Lyle McSpadden. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இங்கு இருப்பது எனக்கு ஒரு விதமாக ஆச்சரியமாய் இருந்தது. நான் இங்கே இருப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் கென்டக்கியில் இருக்கப் போவதாய் இருந்தேன். என்னுடைய மிக அருமையான நண்பர் எங்களுடைய சகோதரர் லைல் மக்ஸ்பேட்டின் மிகவும் சுகவீனமானார். Dying condition in the hospital. Mrs. Ferguson used to come here, her son dying also in the hospital. And so I didn't go and just stayed for them. மருத்துவமனையில் மரிக்கும் நிலையில் வழக்கமாக இங்கு வந்து கொண்டிருந்த திருமதி பெக்கர்சன் அவருடைய மகனும் கூட மருத்துவமனையில் மரித்துக் கொண்டிருந்தார். எனவே நான் போகவில்லை, அவர்களுக்காகவே தங்கியிருந்தேன். And then Mr. Matheny of the Pentecostal Church in New Albany on Silver Street, just past it's on Oak and Silver, I think. அதன் பின்னர் நியூ ஆல்பனியில் உள்ள பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்த திரு மாத்தேனி சில்வர் தெருவில் ஒரு கடந்த இது இடையில் உள்ளது. அது ஓக் மற்றும் சில்வர் என்ற இடத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். And I was supposed to speak for him tonight, and I told him cancel it out last Wednesday and told him I'd wait till I come back from Indianapolis. And then just as I run into the hospital yesterday to see Brother Lyle, I met him. And he said, well, I see you didn't go. நான் அவருக்காக இந்த பேச வேண்டியதாக இருந்தது. நான் அவரிடம் கூறினேன், கடந்த புதன்கிழமை என்று அதை ரத்து செய்துவிட்டேன். நான் இந்தியானா போலீசிலிருந்து திரும்பி வரும் வரையில் நான் காத்திருப்பேன் என்று அவரிடம் சொன்னேன். அதன் பின்னர் நான் நேற்று சகோதரன் லைலை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தபோது நான் அவரை சந்தித்தேன். அதற்கு அவர், சரி, நீங்கள் போகவில்லை என்பதை நான் காண்கிறேன் என்றார். அதற்கு நான் இல்லை என்றேன். அவர், சரி, எப்படியாயினும் வந்து பேசுங்கள் என்றார். So I guess the Lord willing, I'll be down there tonight to speak for Brother Matheny. And I told him that when we went down there, I was going to have a healing service for him. எனவே கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரன் மேத்தனிக்காக பேச இன்றிரவு நான் அங்கே இருப்பேன் என்று நான் யூகிக்கிறேன். மேலும் ஆம், நாங்கள் அங்கு சென்றபோது நான் அவருக்காக ஒரு சுகமளிக்கும் ஆராதனை நடத்தப் போவதாக இருந்தேன் என்று நான் அவரிடம் கூறினேன். I usually like to fast about 3 days before the healing service, so I told him I'd speak. If there's anyone there, we'd pray for him anyhow, just a regular prayer line. நான் வழக்கமாக சுகமளிக்கும் ஆராதனைக்கு சுமார் 3 நாட்கள் உபவாசிக்க விரும்புகிறேன். எனவே நான் அவரிடம் பேசலாம் என்றும், யாராவது அங்கே இருப்பார்களானால் எப்படி இருந்தாலும் வழக்கமான ஜெப வரிசையில் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் என்றும் கூறினேன். Now we got one more week, a week from next Monday now. The services begin at Cadle Tabernacle in Indianapolis. And we trust that the Lord will bless us up there in an exceeding great meeting. இப்பொழுது நமக்கு இன்னும் ஒரு வாரம் உள்ளது. அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம். இப்பொழுது இந்தியானா போலீசில் உள்ள காடில் கூடாரத்தில் ஆராதனைகள் துவங்குகிறது. அங்கே மேலே ஒரு மகத்தான கூட்டத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். As a child with Christmas anticipations, I'm waiting for that service. ஒரு குழந்தையாக கிறிஸ்துமஸ் எதிர்பார்ப்புகளோடு நான் அந்த ஆராதனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். It's just something about serving the Lord. We get so tired sometimes to look like we can't go any farther. And then when you rest up just a day or two, there's something strikes you and you just got to go again. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை குறித்த ஏதோ ஒரு காரியம் எங்களால் அதிக தூரம் செல்ல முடியாது என்று தோன்றும் அளவிற்கு சில சமயங்களில் நாம் மிகவும் களைப்படைந்து விடுகிறோம். அதன் பின்னர் நீங்கள் ஓரிரு நாட்கள் இளைப்பாறும் போது ஏதோ ஒன்று உங்களை தூண்டுகிறது, நீங்கள் மறுபடியும் செல்ல வேண்டும். So today we are here for one purpose. That is to serve the Lord. ஆகையால் இன்றைக்கு நாம் ஒரு நோக்கத்திற்காகவே இங்கு இருக்கிறோம். அது கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதாகும். And just before we have prayer and the reading of the word, I want to apologize publicly to Brother Neville. Yesterday, I stayed home from down in Kentucky yesterday purposely to
preach for him on the broadcast. நாம் ஜெபம் செய்து வார்த்தையை வாசிப்பதற்கு சற்று முன்பு நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நேற்று கென்டக்கியில் உள்ள அவருக்காக ஒலிபரப்பில் பிரசங்கிப்பதற்காக ஒரு நோக்கத்தோடு நேற்று நான் வீட்டிலேயே தங்கியிருந்தேன். Next Saturday, God willing and Brother Neville willing, I want to speak on the morning broadcast next Saturday for Brother Neville. அடுத்த சனிக்கிழமை தேவனுக்கு சித்தமானால் சகோதரன் நெவில் விரும்பினால் அடுத்த சனிக்கிழமை காலை ஒலிபரப்பில் சகோதரன் நெவில் அவர்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். And so he was so gracious to forgive me. He said, I guess I took advantage of him, and he's one of those guys that I can pass the compliment back. And expecting somebody. எனவே அவர் என்னை எளிதாக மன்னிப்பதற்கு மிகவும் கருணை உள்ளவராயிருந்தார். அவர் கூறினார், நான் அவரை சாதகமாக உபயோகித்துக் கொண்டேன் என்று நான் யூகிக்கிறேன். அவரும் அந்த நபர்களில் ஒருவர். மேலும் யாரோ ஒருவரை எதிர்பார்க்கிறேன் என்ற அந்த பாராட்டை என்னால் திரும்ப அளிக்க முடியும். And what got me upset was early that morning when they called me to Brother Lyle and them in New Albany. And it was just about 10 minutes to 9 o'clock, and I said, oh, I'm supposed to be on that broadcast in 10 minutes, and here me in Jeffersonville, him down there waiting for me. So நியூ ஆல்பனியில் உள்ள சகோதரன் லைல் மற்றும் மற்றவர்களிடம் அவர்கள் என்னை அழைத்தபோது அது என்னை நிலைகுலைய செய்தது. 9 மணிக்கு 10 நிமிடங்கள் இருந்தன. மேலும் நான் இன்னும் 10 நிமிடங்களில் நான் அந்த ஒலிபரப்பில் இருக்க வேண்டியதாக இருந்தது என்றேன். எங்கே நான் ஜெஃபர்சன்வில்லில், அவர் அங்கே எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் Brother Woods called him yesterday, and I thought I'd let Brother Woods apologize for me first, you know. So he just penalized it to make me speak this morning. Come on down. So here we was. And so we were... சகோதரன் வுட் நேற்று அவரை அழைத்து, முதலில் எனக்காக சகோதரன் வுட் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர் இந்த காலையில் என்னை பேச வைக்கும்படியாக அதை தண்டித்தார். எனவே நாம் இங்கே இருந்தோம். எனவே நாங்கள் We trust that God will be in our services. I have nothing premeditated, don't even know where to begin in the scripture. Just picked up my Bible a few moments ago and run down. Amen. I had to get my Collins Bible because it's got a little bigger print. நம்முடைய ஆராதனைகளில் தேவன் இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் எதையும் முன்கூட்டியே திட்டமிடவில்லை. வேதாகமத்தில் எங்கிருந்து தொடங்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு என்னுடைய வேதாகமத்தை எடுத்து கீழே பார்த்தேன். நான் என்னுடைய காலின்ஸ் வேதாகமத்தை எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது சற்று பெரிய எழுத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. I'm past 40, you know, so when you get 40 years old, anything close to you don't see it like you used to, you know. How many knows that to be true? Yes, sir. என்னே, நான் 40 கடந்துள்ளேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் 40 வயதை அடையும் போது உங்களுக்கு நெருக்கமான எதையும் நீங்கள் முன்பு போல் பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்கு தெரியும் அது உண்மை என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? ஆம் ஐயா. Here not long ago I thought, say there's something wrong with me. I can't wear a green glass or a brown glass. Never could make me sick in the stomach. So I said, there's something wrong. எங்கே அண்மையில் நான் என்னிடத்தில் ஏதோ கோளாறு உள்ளது என்று கூறலாம் என்றும், நான் ஒரு பச்சை கண்ணாடியையோ அல்லது ஒரு பழுப்பு நிற கண்ணாடியையோ அணிய முடியாது என்று எண்ணினேன். என்னால் ஒருபோதும் முடியவில்லை. அது என் வயிற்றில் எனக்கு சுகவீனம் உண்டாக்குகிறது. எனவே நான் ஏதோ கோளாறு உள்ளது என்றேன். I called up Dr. Adair and I said, Doc, what color? Could you examine my eyes? Tell me what color glasses I have to have? நான் மருத்துவர் அடையரை அழைத்தேன். அப்பொழுது நான், டாக், என்ன நிறம்? உங்களால் என்னுடைய கண்களை பரிசோதித்து பார்க்க முடியுமா? நான் எந்த நிற கண்ணாடி அணிய வேண்டும் என்று என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டேன். He said, maybe I might tell you what. So I'll tell you, I'll just send you over to Louisville to some specialist there on that. அவர் என்னே, நான் என்னவென்று உங்களுக்கு கூறலாம் என்றார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் உங்களை லூயிவில்லில் உள்ள ஒரு சிறப்பு மருத்துவரிடம் அதன் பேரில் அனுப்புவேன் என்றார். Well, I said, I don't want no eye examination. I said, I got good eyes. I can stand and see a hair laying on the floor. பாருங்கள், நான் எனக்கு கண் பரிசோதனை வேண்டாம் என்றேன். எனக்கு நல்ல கண்கள் உள்ளன. ஒரு முடி தரையில் கிடப்பதை என்னால் நின்று பார்க்க முடிகிறது என்றேன். He said, but better give you examination anyhow, and he'll tell you what color you have to have. அவர், ஆனால் எப்படியாயினும் நீங்கள் ஒரு பரிசோதனைக்கு உட்படுவது நல்லது. அப்பொழுது நீங்கள் எந்த நிறத்தில் கண்ணாடி அணிய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லுவார் என்றார். So I went over there and come to find out he was a Christian brother. Want to go back to Africa with me and do some operations. Said now them natives are very odd. See, so they won't let no knife come on. எனவே நான் அங்கு சென்றேன். மேலும் அவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் என்பது கண்டறியப்பட்டது. அவர் என்னுடன் ஆப்பிரிக்காவிற்கு திரும்பிச் சென்று சில அறுவை சிகிச்சைகளை செய்ய விரும்பினார். மேலும் இப்பொழுது அந்த பூர்வ குடிகள் மிகவும் வினோதமானவர்கள் பாருங்கள் என்றார். மேலும் அவர்கள் எந்த கத்தியினாலும் அவர்களை வெட்ட அனுமதிக்க மாட்டார்கள் என்றார். But they love you, and I want to give 6 months of free service to taking cataracts and things like that for the natives.
And he said, when you go over, said, I'd like to give 6 months of my life to the Lord's service. ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள். நான் 6 மாதங்கள் இலவச சேவை அளிக்க விரும்புகிறேன். கண்புரை சிகிச்சை மற்றும் அதுபோன்ற காரியங்கள் பூர்வ குடியிறதற்காக என்றார். அவர், நீங்கள் அங்கு செல்லும் போது கர்த்தருடைய சேவைக்காக என்னுடைய வாழ்நாளில் 6 மாதத்தை அளிக்க விரும்புகிறேன் என்றார். I said, Doctor, do you believe in divine healing? He said, every word of it. நான், மருத்துவரே, நீர் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிருக்கிறீரா என்று கேட்டேன். அவர், அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் என்றார். He gave me a testimony about one time when his throat and eye specialist, he said they called him a little baby and swallowed one of those whistles. It got caught in his throat. So it went there and the baby was going away. அவர் எனக்கு ஒரு சாட்சியை கூறினார். ஏறக்குறைய ஒரு சமயம் அவர் ஒரு தொண்டை மற்றும் கண் சிறப்பு மருத்துவராக இருந்தார். அவர்கள் அவரை அழைத்ததாக அவர் கூறினார். ஒரு சிறு குழந்தை அந்த ஊதல்களில் ஒன்றை விழுங்கின போது அது அதனுடைய தொண்டையில் சிக்கிக் கொண்டது. மேலும் நான் அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுது குழந்தை மரித்துக் கொண்டிருந்தது. They run to the hospital. There's nothing you could do. Said I didn't know what to do. So I said I just stepped out the room and I said, Dear Heavenly Father, help me to know somehow what to do for that poor baby. அவர்கள் அதை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றார். மேலும் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எனவே என்று கூறி நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். நான், அன்புள்ள பரலோக பிதாவே, அந்த ஏழை குழந்தைக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படியாவது அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். It's dying and I can't get nothing around to jerk it and I don't know what to do. And so the baby the whistle flew out on the floor. He said, how could I keep from believing? Prayer changes things. That's right. So he told me, we sat there and talked a little while. அது மரித்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை இழுக்க, அதை தப்புவிக்க வேறெந்த வழியும் இல்லை. மேலும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்றேன். மேலும் குழந்தை ஓ என்றது. அப்பொழுது ஊதல் தரையில் பறந்தது. எனவே அவர், நான் எப்படி விசுவாசிக்காமல் இருக்க முடியும் என்றார். ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. அது உண்மை. எனவே அவர் என்னிடம் கூறினார். நாங்கள் அங்கே அமர்ந்து சிறிது நேரம் பேசினோம். He had that little a dark room. He had the little thing come on there and I seen a little red light. He said, can you read that? அவருக்கு அந்த சிறிய இருண்ட அறை இருந்தது. அந்த சிறிய விஷயம் அங்கே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்பொழுது நான் அந்த சிறிய சிவப்பு விளக்கை கண்டேன். அவர், உங்களால் அதை படிக்க முடிகிறதா என்றார். It said 2020. I said, yes, sir. I could read either way 2020. Then he put 15:15. I could read it. 10:10. I could read it. அதில் 20க்கு 20 என்று கூறப்பட்டுள்ளதை நான் காண்கிறேன். அதற்கு நான், ஆமையா என்றேன். என்னால் அதை எப்படி இருந்தாலும் படிக்க முடிந்தது. 20க்கு 20. பிறகு அவர் 15க்கு 15 என்று போட்டார். என்னால் அதை படிக்க முடிந்தது. மேலும் 10க்கு 10 என்னால் அதை படிக்க முடிந்தது. I said, well, there's not too much wrong with your eyes. Then he put a little telescope out here with says, read that for me. And I noticed it. I could read it fine. He kept getting closer, closer. I was getting slow up on my reading. அதற்கு அவர், சரி, உங்கள் கண்களில் பெரிய குறை ஏதும் இல்லை என்றார். அதன் பின்னர் அவர் இங்கே ஒரு சிறிய தொலைநோக்கியை வைத்து அதை எனக்காக வாசித்து பாருங்கள் என்றார். நான் அதை கவனித்தேன். என்னால் அதை நன்றாக வாசிக்க முடிந்தது. அவர் தொடர்ந்து நெருக்கிக் கொண்டே வந்தார். நான் என்னுடைய வாசிப்பை மெதுவாக்க துவங்குகிறேன். When I got about like this, I quit. He said, I'll tell you before I ask you, you're past 40. அவர் ஏறக்குறைய இந்த விதமாக இருந்தபோது நான் வாசிப்பதை விட்டுவிட்டேன். அவர், நான் உங்களை கேட்பதற்கு முன்பே நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் 40 வயதை கடந்து விட்டீர்கள் என்றார். I said, yep, that's right. I said, I'm 45. நான், ஆம், அது உண்மை என்றேன். அதற்கு நான், எனக்கு 45 வயது என்றேன். And he said, well, when a man passes 40, so don't see I've got by with it this long. So just like your hair gets gray, your skin gets wrinkled, hairs come in your ears and so forth. மேலும் அவர் கூறினார், அவர், சரி, ஒரு மனிதன் 40 வயதை கடக்கும் போது என்றார். மேலும் நீங்கள் எப்படி இதை இவ்வளவு காலம் கடந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். மேலும் உங்களுடைய தலைமுடி நரைத்து, உங்களுடைய தோல் சுருக்கமடைந்து, உங்களுடைய காதுகளில் முடிகள் போன்றவை வருவதைப் போல என்றார். Mr. Egan can tell you that as a barber. And when you pass 40 years old, said your eyeballs get flat and they won't dilate. So now I'll tell you how to do it. So now you squint your eyes real close together and read that. திரு ஏகன் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி என்ற முறையில் உங்களுக்கு அதை கூற முடியும். உங்களுக்கு 40 வயதாகும் போது உங்களுடைய கண் இமைகள் தட்டையாகி விடுகின்றன. அவைகள் விரிவடையாது என்றார். மேலும் இப்பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கூறுவேன். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கண்களை உண்மையாகவே நெருக்கமாக சுருக்கி அதை படியுங்கள். Brother, I could read if it's that close to me, squint my eyes. Put my hands like that, make a little telescope like you could read it. It isn't nothing wrong with your eyes, it's just a nature. 40 years old people have to wear reading glass. சரி சகோதரனே, அது எனக்கு அவ்வளவு அருகில் இருந்தால் என் கண்களை சிமிட்டி என்னால் அதை வாசிக்க முடியும். என்னுடைய கரங்களை இந்த விதமாக வைத்து ஒரு சிறு தொலைநோக்கியை உருவாக்கி நீங்கள் அதை படிக்கலாம். அது உங்களுடைய கண்களில் எந்த கோளாறும் இல்லை.
40 வயதுடைய ஜனங்கள் வாசிக்கும் கண்ணாடியை அணிய வேண்டும் என்பது இயல்புதான். And so he wanted to make me some, and well, he did, but I never did like the things, you see, and I always never think about them, and I read sometimes. எனவே அவர் எனக்கு சிலவற்றை செய்ய விரும்பினார். மேலும் சரி, அவர் அதை செய்தார். ஆனால் நான் அந்த காரியங்களை ஒருபோதும் விரும்பினதில்லை. நீங்கள் பாருங்கள், நான் எப்பொழுதும் அவைகளை குறித்து ஒருபோதும் சிந்திப்பதில்லை. எப்போதாவது படிப்பேன். But I just got me a Collins Bible, which is a little bit bigger print, and I thought, I just can't get used to wearing them, you see. And you don't look, if I look off out like that, you can't see nothing. But you look down close and it brings it up to you. ஆனால் நான் எனக்கு காலின்ஸ் வேதாகமத்தை வாங்கியுள்ளேன். அது சற்று பெரிய இடத்தில் அச்சிடப்பட்டதாய் உள்ளது. மேலும் நான், சரி, நீங்கள் பாருங்கள், என்னால் அவைகளை அணிந்து பழக்கப்படுத்த முடியாது என்று எண்ணினேன். நீங்கள் இல்லை, நீங்கள் காண்பதில்லை. நான் இந்த விதமாக சற்று தள்ளி பார்த்தால் உங்களால் எதையும் காண முடியாது. ஆனால் நீங்கள் கூர்ந்து நோக்கி பார்த்தால் அப்பொழுது அது உங்களுக்கு அருகே கொண்டு வருகிறது. So now you start reading like this, and first thing you know, you keep pushing your hand back, and while your arm's not long enough to reach out to it. So that's the way it is. மேலும் இப்பொழுது நீங்கள் இந்த விதமாக வாசிக்க துவங்குங்கள் என்று கூறி, முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்களுடைய கரத்தை பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய கரம் போதுமான நீளம் இல்லாததால் நீங்கள் அதை நோக்கி நீட்டலாம் என்று. எனவே அது அந்த விதமாகத்தான் அது உள்ளது. And so now the Lord bless. எனவே இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Now I want to ask you something this morning before we start into the Sunday school lesson. What is value? I've been thinking on it. If I had enough throat this morning, I'd preach on that subject. இப்பொழுது இந்த காலையில் நாம் ஞாயிறு பள்ளி பாடத்தை துவங்குவதற்கு முன்பு நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். மதிப்பு என்பது என்ன? நான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று காலை எனக்கு போதுமான குரல் இருந்தால் நான் அந்த பொருளின் பேரில் பிரசங்கித்திருப்பேன். But my throat bad, and I've got this meeting coming up here, New Albany tonight, and then also I've got the campaigns are starting. ஆனால் என் தொண்டை மோசமாக உள்ளது. இன்றிரவு நியூ ஆல்பனியில் இந்த கூட்டம் வரப்போகிறது. பின்னர் எனக்கு கிடைத்தது, பிரச்சாரங்கள் தொடங்குகின்றன. I just want to teach a while this morning from some scripture. But what is value? நான் இக்காலையில் சில வேத வாக்கியங்களில் இருந்து சற்று நேரம் போதிக்க விரும்புகிறேன். ஆனால் மதிப்பு என்றால் என்ன? My mother, I don't guess she's here. I don't see her anywhere. Is she? Yes. Mom, you're getting little. So I asked her yesterday. I asked her the subject because I've been studying. என்னுடைய தாயார், அவள் இங்கே இல்லை என்று நான் யூகிக்கவில்லை. நான் அவளை எங்கும் காணவில்லை. அவள் தானே, ஆமம்மா, நீ சிறு உருவம் கொண்டவளாகிவிட்டாய். எனவே நான் நேற்று அவளிடம் கேட்டேன். நான் அவளிடம் அந்த பொருளை கேட்டேன். ஏனென்றால் நான் அதன் பேரில் படித்துக் கொண்டிருக்கிறேன். Do you ever get things on your mind, you start studying? Brother Leper, you've done that many times. You start studying. நீங்கள் எப்போதாவது உங்களுடைய சிந்தையில் ஒரு காரியத்தை பெற்று அப்படியே படிக்க துவங்கினீர்களா? சகோதரன் வெப்பர் அவர்களே, நீங்கள் அதை அநேக முறை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் படிக்க துவங்கினீர்கள். What is value? And I began to think, I said, you know, if I had $100 million laying here in a pile, and I had a little button here. மதிப்பு என்றால் என்ன? நான் சிந்திக்க துவங்கினேன். நான், உங்களுக்கு தெரியுமா, எங்கே ஒரு குவியலில் $10 கோடி என்னிடம் இருந்தால், நான் இங்கே ஒரு சிறிய பொத்தானை வைத்திருந்தால், if I press this button, I'll lose my $100 million, but I get to talk with my old dad that's gone on as 1 hour, a mortal being again. What would I do? No hesitation, I'd press the button. நான் இந்த பொத்தானை அழுத்தினால் நான் என்னுடைய கோடிக்கணக்கான டாலர்களை இழந்து விடுவேன். ஆனால் நான் இறந்து போன என்னுடைய வயோதிக தகப்பனிடத்தில் பேச முடிந்தால் 1 மணி நேரமாக மீண்டும் ஒரு அறிவுள்ள ஜீவியமாக நான் என்ன செய்வேன்? தயக்கமில்லாமல் நான் பொத்தானை அழுத்துவேன். I'd give $100 million this morning to set my dad down in this chair while I teach this lesson. So what's money worth? How much more is a soul than money? See? இந்த பாடத்தை நான் கற்பிக்கையில் இந்த காலையில் என்னுடைய தந்தையை இந்த நாற்காலியில் அமரச் செய்ய நான் கோடிக்கணக்கான டாலர்களை கொடுக்க விரும்புகிறேன். எனவே பணத்தின் மதிப்பு என்ன? பணத்தை காட்டிலும் ஆத்துமா எவ்வளவு மேலானது, புரிகிறதா? Mama, you remember I had a little old T model Ford, little old 26 model? How I polished that thing. I was just a kid, about 16, 17 years old. I was a sinner then. இப்பொழுது அம்மா, நான் அந்த சிறிய பழைய டி மாதிரி ஃபோர்ட், சிறிய பழைய 26 மாதிரியை வைத்திருந்த போது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் அந்த காரியத்தை எப்படி மெருகேற்றுவேன்? நான் ஏறக்குறைய 16 அல்லது 17 வயதுடைய ஒரு சிறுவன். அப்பொழுது நான் ஒரு பாவியா இருந்தேன். And sometimes I was working with Mr. Ginther back there, and
After Sunday afternoon, Sunday morning, I'd go down and sharpen up all the bits and things for the air compressor and clean it up. சில சமயங்களில் நான் அங்கே பின்னால் உள்ள திரு ஜெந்தருடன் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஞாயிறு பிற்பகலுக்கு பிறகு ஞாயிறு காலை நான் அங்கு சென்று எல்லா பாகங்களையும் மற்ற காரியங்களையும் கூர்மைப்படுத்துவேன். காற்று அமுக்கி அதை சுத்தம் செய்ய வேண்டும். Sunday afternoon, I'd polish that little old Ford until it looked like a paint had almost come off of it. What if I tried this morning to find one piece of that Ford? ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் நான் அந்த சிறிய பழைய போர்டு காரை மெருகேற்றுவேன். அது கிட்டத்தட்ட அதிலிருந்து வர்ணம் உதிர்ந்துவிடும் என்பது போன்று காணப்பட்டது. இன்று காலை நான் அந்த போர்டின் ஒரு துண்டை கண்டுபிடிக்க முயற்சித்தால் என்னவாகும்? What if I tried to find one of those bits off that air compressor? The same time I could have been winning souls, I was polishing my Ford. I wonder where value is. அந்த காற்று அமுக்கியில் உள்ள அந்த துணுக்குகளில் ஒன்றை நான் கண்டுபிடிக்க முயற்சித்தால் என்னவாகும்? நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நான் என்னுடைய ஃபோர்ட் காரை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். மதிப்பு எங்கே உள்ளது என்று நான் யோசிக்கிறேன். I worked on Sunday mornings up there as much as they'd let me. I appreciated it because I was in debt. But where did it get me? What did it win? ஞாயிறு காலை வேளைகளில் அவர்கள் என்னை அனுமதித்த வரையில் நான் அங்கு வேலை செய்தேன். நான் கடனாளியா இருந்தபடியால் நான் அதை பாராட்டினேன். ஆனால் அது என்னை எங்கே கொண்டு வந்தது? அது எதை ஆதாயம் பண்ணினது? Brother Leopard, what if somebody come to you and I and Brother Neville this morning, all of us here, the three of us, brother, and say, ministers, I'm going to give each one of you $1 million. Somebody was could do it. சகோதரன் லெட்போர்ட், இந்த காலையில் உங்களிடமும் நானும் சகோதரன் நெவிலிடமும் யாராவது வந்தால், எங்குள்ள நாங்கள் எல்லோரும் எங்கள் மூவரும் சரியாக கூறினால், ஊழியர்களே, நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் $10 லட்சம் கொடுக்க போகிறேன் என்று கூறுகிறோம். யாரோ ஒருவர் அதை செய்ய தகுதி உள்ளவராயிருந்தார். And I said, now, Brother Leopard, Brother Neville, I tell you what, let us do. Let us go out and find all the poor people that we can. Let's make every little home happy by getting the kiddies some clothes and paying off the mortgage. மேலும் நான் இப்பொழுது சகோதரன் லெட்போர்ட், சகோதரன் நெபில், நாம் என்ன செய்யட்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாம் வெளியே சென்று நம்மால் முடிந்த எல்லா ஏழைகளையும் கண்டறிவோமாக. பிள்ளைகளுக்கு சில ஆடைகளை வாங்கி கொடுப்பதன் மூலமும் அடமானத்தை செலுத்தி நாம் ஒவ்வொரு சிறு வீட்டையும் மகிழ்ச்சி உள்ளதாக்குவோமாக. You're buying this little place, we'd never miss it. $1 million a piece, while the interest off of it take care of as much as we could do with that. Put it in some good investment or something. And then what would we do? அல்லது இந்த சிறிய இடத்தை வாங்கலாம். நாம் அதை ஒருபோதும் தவறவிட மாட்டோம். ஒரு துண்டு $10 லட்சம். ஏன், அதன் வட்டியிலிருந்து அதை குறித்து நம்மால் முடிந்தளவு அக்கறை எடுத்துக் கொள்வோம். அதை ஏதோ ஒரு நல்ல முதலீட்டில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் போட வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? That would be fine. Not let nobody know nothing about it. Our hearts would feel satisfied. அது அருமையாயிருக்கும். அதாவது அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கட்டும். எங்களுடைய இருதயங்கள் திருப்தி அடைந்ததை உணரும். But now, in 100 years from today, brethren, it would take a miracle of God if we're still living 100 years from today. You know that. Now we'll be in eternity. ஆனால் இப்பொழுது இன்றிலிருந்து 100 ஆண்டுகளில், சகோதரர்களே, நாம் இன்றிலிருந்து 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அது தேவனுடைய அற்புதம் தேவைப்படும். அது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் நித்தியத்தில் இருப்போம். What good would the $1 million do, or all the feeding of the poor and things that we've done? See, it wouldn't amount to very much. If I had $1 billion this morning, what good would it do us after we're gone? நாம் செய்திருந்த கோடிக்கணக்கான டாலர்கள் அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது என்ன நன்மையை செய்யும் பார்த்தீர்களா? அது அவ்வளவு பெரிதாக இருக்காது. இந்த காலையில் நான் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருந்தால், நாம் போய்விட்ட பிறகு அது நமக்கு என்ன நன்மையை செய்யும்? Well, let me tell you something. We haven't got that money. You're a poor man. All of us are. That's right. We live by the alms of the people, being ministers. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை கூறட்டும். எங்களிடம் இந்த பணம் இல்லை. நீ ஒரு ஏழை மனிதன். நாம் யாவரும் ஏழை. அது உண்மை. நாம் ஜனங்களின் பிச்சையினால் ஜீவிக்கிற ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். But brethren, in Africa, one little black boy about this high, or a prostitute off the street yonder in Louisville, one soul saved, in eternity when that stars are shining under, our name will be wrapped into it. ஆனால் சகோதரனே, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கருப்பின சிறு பையன் இந்த அளவு உயரத்தில் அல்லது லூயிவில்லில் தெருவில் ஒரு விபச்சாரி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால், நெத்தியத்தில் அந்த நட்சத்திரம் அப்பால் பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் நம்முடைய நாமம் அதில் சுற்றப்படும். There's your value. It isn't how much you got, how much you desire, it's how much you can do towards saving souls for Christ Jesus. Our money will fade. அதுதான் உங்களுடைய மதிப்பு.
நீங்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் எவ்வளவு வாஞ்சிக்கிறீர்கள் என்பதல்ல, கிறிஸ்து இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ரட்சிக்க நீங்கள் எவ்வளவாய் செய்ய முடியும் என்பதே அது. நம்முடைய பணம் மங்கி போகும். I polished that little old Ford, and this morning sitting up there in the garage is a Cadillac that they give me. But one of these days that Cadillac will be like the Ford is. It'll be no more, but God will still be the same. நான் அந்த சிறிய பழைய போர்டு காரை மெருகேற்றினேன். இந்த காலையில் அவர்கள் எனக்கு கொடுத்த காடிலா கார் அங்கே மோட்டார் வண்டி நிறுத்தும் இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் காடிலா கார் போர்டு கார் உள்ளது போன்று இருக்கும். அது இனிமேல் இருக்காது. ஆனால் தேவன் இன்னமும் மாறாதவராகவே இருப்பார். But if I get a soul saved for Christ, brother, as long as there's an eternity, the glory of God will rest on that soul. ஆனால் சகோதரனே, கிறிஸ்துவுக்காக நான் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க பெற்றுக் கொள்வேனே, ஆனால் நித்தியம் என்ற ஒன்று இருக்கும் வரை தேவனுடைய மகிமை அந்த ஆத்துமாவின் மேல் தங்கி இருக்கும். So what is value anyhow? Amen. What good does it do when the struggles is in your throat and the doctor sees the pulse coming up your sleeve? What good's all the money and all the popularity? ஆனால் எப்படியாயினும் மதிப்பு என்றால் என்ன? உங்களுடைய தொண்டையில் போராட்டங்கள் இருக்கும்போது, மருத்துவர் உங்களுடைய கால் சட்டையின் நாடி துடிப்பை காணும் போது, அது என்ன நன்மையை செய்கிறது? எல்லா பணமும் எல்லா புகழும் என்ன பயன்? People to pat you on the back or you become a great person. What good does that do you? Not a bit. It vanishes and stays here on the earth. ஜனங்கள் உங்களை முதுகில் தட்டி கொடுக்க அல்லது நீங்கள் ஒரு பெரிய நபராக ஆகிவிட்டால் அது உங்களுக்கு என்ன நன்மையை செய்கிறது? கொஞ்சம் கூட இல்லை. அது மறைந்து பூமியின் மேல் இங்கே தங்கிவிடுகிறது. But one soul saved, you'll see your name wrapped into it as long as the morning star shall glitter in the sky. So let's save souls, brethren. Each one, you housewives, you don't have to be a preacher. ஆனால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் விடிவெள்ளி நட்சத்திரம் ஆகாயத்தில் பிரகாசிக்கும் வரை அதில் உங்களுடைய பெயர் சுற்றப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனவே சகோதரர்களே, நாம் ஆத்துமாக்களை ரட்சிப்போமாக. இல்லத்தரசிகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருக்க வேண்டியதில்லை. You do something for the glory of God. Remember, eternal things is what's last forever. That's getting souls saved. Let that be the first thing of all your work and all your ideas and all your motives. Amen. நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், நித்திய காரியங்களே என்றைக்குமாய் நிலைத்திருக்கின்றன. அது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுதலே ஆகும். உங்களுடைய எல்லா கிரியைகளிலும், உங்களுடைய எல்லா கருத்துக்களிலும், உங்களுடைய எல்லா நோக்கங்களிலும் அதுவே முதல் காரியமாயிருக்கட்டும். நேற்றைய தினம் ஒரு தாயினுடைய holding a mother's hand, my arm around her and her chin quivering, and her boy laying there நேற்றைய dying. தினம் ஒரு தாயினுடைய கரத்தை பற்றிக் கொண்டு என் கரம் அவளை சுற்றி பிடித்திருக்க அவளுடைய தாடி Laying there dying. She said, Billy, I have longed and longed for you to come back to the tabernacle. I said, Sister Ferguson. அவளுடைய பையன் அங்கே மரித்துக் கொண்டிருக்க அவள், பெல்லி, நீர் மீண்டும் கூடாரத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஏங்கி நான் சகோதரி, I'd like to do that. She said, I said, well, look, sister, or I could get maybe 50 souls saved a year in the tabernacle. That'd be a good crop per year. I can get 100,000 of them saved in some other line. And when I walk into glory, நான் சகோதரி பெர்கசன், நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்றேன். அவள் கூறினாள், நான் சரி பாருங்கள் சகோதரியே, ஒரு வருடத்தில் 50 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடுமானால் அது ஒரு வருடத்திற்கு நல்ல பயிராக இருக்கும். அவர்களில் 1,00,000 பேரை என்னால் வேறொரு தேசம். when I walk into glory, I don't want to. God saved me. He done saved me. That's settled. But the thing of it is, when I get there, I want to look around and see the stars shining. Amen. Amen. I want to see something that makes something. நான் மகிமைக்குள் நடக்கும்போது தேவன் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சித்தார், அது தீர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை குறித்த காரியம் என்ன? When I walk into glory, I don't want to. God saved me. He done saved me. That's settled. But the thing of it is, when I get there, I want to look around and see the stars shining. Amen. Amen. I want to see something that makes something. நான் மகிமைக்குள் நடக்கும்போது தேவன் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சித்தார், அது தீர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை குறித்த காரியம் என்னவெனில், நான் அங்கு செல்லும் போது நான் சுற்றுமுற்றும் பார்த்து நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதை காண விரும்புகிறேன். ஆமேன். நான் ஒன்றை காண விரும்புகிறேன், அது ஒன்றை உண்டாக்குகிறது. If I died and I was a great man, a president like Lincoln or something like that, they'd build big memorials, but one day it wouldn't be. But one soul saved in glory, your name will be wrapped in that as long as there's an eternity rolling on. நான் மரித்திருந்தால், நான் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்திருந்தால், லிங்கனை போன்ற ஒரு ஜனாதிபதியாக அல்லது அதை போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் பெரிய நினைவு சின்னத்தை கட்டுவார்கள். ஆனால் ஒரு நாள் அது இருக்காது. ஆனால் ஒரு ஆத்மா மகிமையில் ரட்சிக்கப்பட்டால் ஒரு நித்தியம் உருண்டோடி கொண்டிருக்கும் வரை
உங்களுடைய பெயர் அதில் சுட்டப்பட்டிருக்கும். Well, let us pray now. சரி, நாம் இப்பொழுது ஜெபிப்போமாக. Our Heavenly Father, we so humbly come to Thee this morning. God, I'm glad that I woke up about 25 years ago. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலையில் நாங்கள் மிகவும் தாழ்மையாய் உம்மண்டை வருகிறோம். தேவனே, நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னர் விழித்தெழுந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். To the fact that happiness does not consist of the things of this world. It consists of the eternal things, what makes us happy in our soul. உண்மையில் சந்தோஷம் என்பது இந்த உலக பொருட்களில் இல்லை என்பதுதான். அது எங்களுடைய ஆத்மாவில் எங்களை சந்தோஷப்படுத்துகிற நித்தியமான காரியங்களை கொண்டதாயிருக்கிறது. And how thankful I am this morning and grateful to you for your salvation and your grace that's permitted me, Lord, to see around 1 million souls kneel at the altar. நான் இந்த காலையில் எவ்வளவு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்புக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் கர்த்தாவே, சுமார் 10 லட்சம் ஆத்துமாக்கள் பீடத்தண்டை முழங்காற்படியிடுவதை காண அது என்னை அனுமதித்துள்ளது. Oh God, some glorious day when I cross over, I hope to see them all shining there as stars. My brethren here, my sisters this morning, each one feels the same way. ஓ தேவனே, ஏதோ ஒரு மகிமையான நாளில் நான் அக்கறையை கடக்கும் போது அவர்கள் யாவரும் அங்கே நட்சத்திரங்களாக பிரகாசிப்பதை காண்பேன் என்று நான் நம்புகிறேன். எங்குள்ள என் சகோதரர்கள், என் சகோதரிகள் இந்த காலையில் ஒவ்வொருவரும் அதே விதமாக உணர்கிறார்கள். They were pardoning that, Lord, by their prayers and supplications and holding on to God, praying, talking to others and speaking highly of the things of God. கர்த்தாவே, தங்களுடைய ஜெபங்களினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனை பற்றிக் கொண்டதினாலும் ஜெபித்தல், மற்றவர்களிடம் பேசுதல், தேவனுடைய காரியங்களை குறித்து உயர்வாக பேசுதல் மூலம் அவர்கள் அதில் ஒரு பாகமாய் இருந்தனர். And we trust today, God, if there be any in here that's not just where they should be or not yet accepted Christ as they should have, may this be the day that they're one immortal. இன்றைக்கு தேவனே, அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாத எவரேனும் இங்கு இருந்தால், அல்லது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இது அவர்களின் ஒரே அழியாத eternal decision will be made to serve you. Grant it, Father. உம்மை சேவிக்க நித்திய தீர்மானம் எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிதாவே, இதை அருளும். May every Christian in here, may their heart burn within them to go out somewhere in the hedges and highways and to bring in lost souls. No matter how humble it is, they might bring in one soul that would bring in 1 million behind it. எங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியட்டும். வேலிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கு வெளியே எங்கோ சென்று இழக்கப்பட்ட ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வர, அது எவ்வளவு தாழ்மையா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர்கள் ஒரு ஆத்துமாவை உள்ளே கொண்டு வரலாம். அது 10 லட்சம் அதற்கு பின்னால் கொண்டு வரும். We don't know what we're doing. Sometimes these little mothers wonder, Lord, but they never know what they're speaking of when they're talking to a young person or some old person or something about their soul. Grant, Lord. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியோம். சில நேரங்களில் கர்த்தாவே, இந்த சிறிய தாய்மார்கள் யோசிக்கின்றனர். ஆனால் அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வாலிப நபரிடத்திலோ அல்லது ஏதோ ஒரு வயோதிக நபரிடத்திலோ அல்லது அவர்களுடைய ஆத்மாவை குறித்து ஏதோ ஒரு காரியத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தாவே அருளும். Now get into the Word. Lord, you are in the Word, and give us faith to make the Word live and act today in our lives and our beings. For we ask it in His name and for His glory. Amen. எப்பொழுது வார்த்தைக்குள் வரட்டும். கர்த்தாவே, நீர் வார்த்தையில் இருக்கிறீர். இன்றைக்கு எங்களுடைய ஜீவியங்களில், எங்களுடைய சரீரங்களில் வார்த்தை ஜீவிக்க செய்யவும் செயல்படவும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். I'm not sure whether it was Dwight Moody. I believe it was the shoe cobbler of Boston. But one day a little woman in the early Methodist days. அது டுவைட் மூடிதானா என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அது பாஸ்டனில் செருப்பு தைக்கும் தொழிலாளி என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு சிறு பெண் ஆரம்ப மெத்தோடிஸ்ட் நாட்களில் She wanted to do something for the Lord, so she's washing and she saved her money, get $1.50, I believe, to have an old preacher to come preach for her. அவள் கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாள். எனவே அவள் சலவை தொழில் செய்து அவள் தன்னுடைய பணத்தை சேமித்து $1.50 எடுத்து வைத்திருந்தாள். அவளுக்காக பிரசங்கிக்க ஒரு வயோதிக பிரசங்கியார் வருவதற்கு என்று நான் நினைக்கிறேன். She had a rental livery stable for a quarter or something for that night, cleaned out the stable and put the little wash bench down for an all. அவள் அன்றிரவிற்காக ஒரு குதிரை லாயத்தை
$1/4 அல்லது ஏதோ ஒரு விலைக்கு ஒரு தொழுவத்தை வாடகைக்கு எடுத்திருந்தாள். தொழுவத்தை சுத்தப்படுத்தி ஒரு பீடத்திற்காக அந்த சிறிய கழுவும் இருக்கையை கீழே வைத்தாள். Just to show you how simple it is to you housewives now. You say, "Oh, Brother Branham, if I could preach," you don't have to. Your testimony, your influence, your life. இப்பொழுது இல்லத்தரசிகளாகிய உங்களுக்கு அது எவ்வளவு எளிமையாய் உள்ளது என்பதை உங்களுக்கு காண்பிக்கவே ஆகும். பார்த்தீர்களா? நீங்களோ, "ஓ சகோதரன் பிரணாமே, என்னால் பிரசங்கிக்க முடிந்தால் நலமாய் இருக்குமே" என்று கூறலாம். நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு சாட்சியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தூண்டுதலாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியம். And she got some tracts and went on the corner advertising the meeting and passing them out. Every time somebody get a hold of it, throw it down. Holy roller, fanatic, walk on. See? அவள் சில துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு மூளைக்கு சென்று கூட்டத்தை குறித்து விளம்பரப்படுத்தி அவைகளை விநியோகம் செய்தாள். ஒவ்வொரு முறையும் யாராவது அதை கையில் வாங்கும் போது அவர்கள் அதை கீழே எறிந்து விடுவார்கள். பரிசுத்த உருளையே மதவெறியன் என்பார்கள். நடந்து சென்று விடுவார்கள். பார்த்தீர்களா? Little old boy come by with ragged trousers, his daddy's suspenders up over his shoulders, hair hanging down his face, said, "Lady, why you giving away?" ஒரு சிறு பையன் கிழிந்த கால் சட்டையுடன் வந்தான். அவருடைய தகப்பனாரின் தோள்பட்டையிலிருந்து தொங்கும் நாடாவோடு கூடிய கால் சட்டையுடனும் அவருடைய முகத்தில் முடி தொங்கிக் கொண்டிருந்தது. பெண்மணியே, நீர் என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டான். Set a track, son. She handed to him like that. He looked at it, said, "I can't read." மகனே, ஒரு துண்டு பிரதி என்றாள். அவள் அதை அந்த விதமாக அவனிடம் கொடுத்தாள். அவன் அதை பார்த்துவிட்டு, என்னால் படிக்க முடியாது என்றான். So it says there'll be a meeting tonight up here. Oh, he said, "Will you mind if I come?" Said, "You must come, honey, if you can." "All right, I'll do that." சரி, இன்றிரவு எங்கே ஒரு கூட்டம் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது என்றாள். ஓ, அது நடக்குமா? நான் வருவதற்கு நீங்கள் ஆட்சேபிக்கிறீர்களா என்றான். நீ வர விரும்புகிறாயா தேனே? உன்னால் முடிந்தால் நீ வர வேண்டும் என்றாள். சரி, நான் வருவேன் என்றான். That night, after all of her efforts and week, the old faithful minister come, got into the pulpit and prayed, sung a song, him and the lady. She sat out as his audience. அந்த இரவு அவளுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பிறகு பலவீனமாக இருந்தது. அந்த வயோதிக உண்மையுள்ள ஊழியக்காரர் வந்து பிரசங்க பீடத்தண்டை சென்று ஜெபித்தார். அவரும் அந்த பெண்மணியும் பாடினர். அவருடைய கூட்டத்தாரை போல அவள் அமர்ந்து கொண்டாள். After a while, staggering in the door was that little ragged-looking kid with the hair hanging down his face. You know who that was? Dwight Moody. That night he knelt at the altar, sent 1,000,000 souls to God. You don't know what you're doing. சிறிது நேரம் கழித்து அந்த சிறு பிள்ளை கந்தலான தோற்றமுடையவனாய் அவனுடைய முகத்தில் தலைமுடி தொங்கிக் கொண்டிருந்தது. அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? டுவைட் மூடி. அன்றிரவு அவர் பீடத்தண்டை முழங்காற்படியிட்டார். 10 லட்சம் ஆத்துமாக்களை தேவனிடத்தில் அனுப்பினார். பார்த்தீர்களா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. Speak a little word for Jesus. இயேசுவுக்காக கொஞ்சம் பேசுங்கள். Testify, sing or pray. சாட்சி பகருங்கள், பாடுங்கள் அல்லது ஜெபியுங்கள். And like bread upon the water, தண்ணீரின் மேலுள்ள அப்பம் போல it'll return to you someday. அது என்றோ ஒரு நாள் உங்களிடம் திரும்பி வரும். That's right. All right. Just remember, don't fail. Win some souls. Whatever you do, win souls. அது உண்மை. சரி, நினைவிருக்கட்டும். தவறி போகாதீர்கள். சில ஆத்துமாக்களை வெல்வோம். நீங்கள் என்ன செய்தாலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். I'm glad to see our people here this morning. None of them in poverty as I know of. All wearing good clothes, and you're clean, intelligent-looking people. I'm so thankful to God to know that you're that way. இந்த காலையில் இங்குள்ள எங்களுடைய ஜனங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எவருமே வறுமையில் இல்லை. எல்லோரும் நல்ல ஆடைகளை அணிந்து நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அறிவார்ந்த தோற்றமுடைய ஜனங்கள். நீங்கள் அந்த விதமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள நான் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். I come here, friends, one time during the Depression when I preached in overhauls, and you walked for miles in here and across the country and not enough to eat. And I know, that's right. I remember God's blessed us and we're grateful to him, see. நண்பர்களே, ஒரு சமயம் பொருளாதாரம் மந்தநிலையின் போது நான் இங்கு வந்து நான் பணியாடையில் பிரசங்கித்தேன். நீங்கள் மைல் கணக்காக நடந்து இங்கே தேசத்தை கடந்து வந்தீர்கள். புசிக்க கூட போதுமானதில்லை. எனக்கு தெரியும், அது உண்மை. எனக்கு அது நினைவிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள். But this morning, see how you look different this morning. I'm thankful for that. But never let that stop you. Remember where it come from above. And win a soul there that'll last forever. ஆனால் இந்த காலையில் பாருங்கள்,
இந்த காலையில் நீங்கள் எப்படி வித்தியாசமாக காணப்படுகிறீர்கள். அதற்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் அது உங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்த வேண்டாம். அது எங்கிருந்து வந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலிருந்தே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால் அது என்றென்றும் நிலைத்திருக்கும். Maybe biggest part of it probably has a little bank account somewhere. I'm glad for that, and may God just richly bless that. But don't let that stand in your way of winning a soul. That's right. Keep souls first. உங்களில் ஒரு பெரிய பகுதியினர் எங்கோ ஒரு சிறு வங்கி கணக்கை வைத்திருக்கலாம். நான் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அதை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆனால் அது ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் உங்களுடைய வழியில் நிற்க அனுமதிக்காதீர்கள். அது உண்மை. முதலில் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். Now, I was thinking about maybe I asked Brother Neville, or you have no certain Sunday school lessons, so we just teach from anywhere. And somewhere in the Bible. இப்பொழுது நான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் கேட்டேன். உங்களுக்கு குறிப்பிட்ட ஞாயிறு பள்ளி பாடம் இல்லை, எனவே நாம் வேதத்தில் எங்கிருந்தும் போதிக்கிறோம். And I thought about teaching this morning as it's coming down before coming to the room about on the book of Revelations. இந்த காலையில் நான் கீழே வந்து கொண்டிருந்த போது கற்பிப்பதை பற்றி யோசித்தேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் நான் அறைக்குள் பிரவேசிக்கும் முன்னே. Then I remembered that a radio program is running a series on the book of Revelations. Charles Fuller, I think, is running a book, and Brother Fuller is a typologist himself, and I was afraid we'd kind of get together on that, and you've already heard some of it. அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் ஒரு தொடர் நிகழ்ச்சி வானொலியில் ஒலிபரப்புவது எனக்கு நினைவிற்கு வந்தது. சார்லஸ் புல்லர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் புல்லர் தாமே மாதிரிகளை ஒப்பிடுகிற ஒருவர். நாம் ஒரு விதமாக அதன் பேரில் ஒன்று கூடி விடுவோமோ என்று நான் பயந்தேன். நீங்கள் அதை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். So I thought we'd go over to the book of Hebrews. Is a good. How many likes the book of Hebrews? Oh, it's a great. Let's go over to about the 10th chapter. I think that's a beautiful chapter. ஆகையால் நாம் எபிரேய புத்தகத்திற்கு செல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஒரு நல்ல எபிரேய புத்தகத்தை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஓ, இது ஒரு மகத்தான. நாம் கிட்டத்தட்ட 10ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அது ஒரு அழகான அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். I don't know whether they've ever taught on it, but probably have here. Part of it. Usually get 2 or 3 verses, and then that settles it, and we get started off in the Bible. நான் எப்பொழுதாவது அதன் பேரில் போதித்திருக்கிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அநேகமாக அதன் ஒரு பகுதி இங்கே இருக்கலாம். வழக்கமாக 2 அல்லது 3 வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது அதை தீர்த்து வைக்கிறது. நாம் வேதத்திலிருந்து துவங்குவோம்.